சரின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். இந்த செடி இருந்தாக்கா எந்த செடியிலையுமே பூச்சி வராதான், வெள்ளை பூச்சி. அதனால நான் இதை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். நம்ம கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது. இது நம்ம வேற பெரிய பழுப்பு வச்சு கட்டி வச்சிருக்கிறோம். பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி நம்மளுக்கு சத்தம் கேட்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல இருந்து மானம் எப்படி இடிக்குதுன்னு சொல்லிட்டு. என்னாச்சு, 4 மணி ஆயிடுச்சா? மேலே வந்திருக்கிறோம். நம்ம செடியில் எதனா பூ இருக்குதான்னு பறிச்சுக்கின்னு லாக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். சத்தம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேட்குது. கொய்யாக்காய் மரத்தில் வந்து கொய்யாக்காய் நல்லா இருக்குது. 3 கொய்யாக்காவும் நல்லா இருக்குது. இதில் நம்ம வச்சிருக்கிற அந்த சாமந்தி செடியெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் கொடி வந்து நான் அந்த பக்கம் இந்த கொடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம். அது வந்தால் பார்க்கலாம், இல்லைனாக்கா அதையும் கட் பண்ணி விட்டுருவேன். பாருங்க, இதெல்லாம் நான் சின்னதாக வச்சுது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நவம்பரில் வந்து இது பூ பூக்கிற டைமு. நவம்பரில் பூக்குதோ என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த அவரைக்காய் கொடியை இது மேலே வந்துருக்குது பாருங்க, பூ வரும்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். இல்லைனா இதை எடுத்துடலாம். ஏன்னா முருங்கை மரத்தில் வந்து ஃபுல்லாக ஏறிக்கிச்சு மேலே வரலாம். முருங்கை மரத்தை வந்து மேலே ஒடிச்சு விட்டுருந்தாங்க. அதில் பாருங்க எத்தனை பக்கக்கிளே வந்துருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து நம்ம அன்றைக்கி வந்து செடியில் இருக்கிற மண் எடுத்து பூசி விட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது. முதல்ல நிறைய பூ வச்சு கீழே கொட்டிடுச்சு. அதெல்லாம் இந்த சேர் பூசின பிறகு அது நின்றுச்சு. நம்ம இன்றைக்கும் மறந்துட்டோம். டெய்லியும் நான் அந்த இது பிடிச்ச மோர் கலந்து வச்சுருக்கிறேன். போகிற மழை வந்துடும் சொல்லிட்டு நான் வேகமாக வந்துட்டேன் மேலே. வாழை மரம் நல்லா இருக்குது. 2 மரமுமே நல்லா இருக்குது பாருங்க. இந்த மரமும் நல்லா இருக்குது, இந்த மரமும் நல்லா இருக்குது. அது எத்தனை ஒரு பெரிய தொட்டியில் எடுத்து வைக்கலாம். இதில் இருக்கிற மஞ்சள் வந்து நம்ம மாற்றி வச்சோம். எல்லா மஞ்சளுமே நல்லா இருக்குது. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சம்பங்கி செடி தான் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா நம்ம கொடுத்தோம் அங்கே பக்கத்தில் அந்த சிஸ்டருக்கு. அதில் அவங்களது வந்து ஒரு கலையில் பூ வந்துருக்குது. நம்மளது ஒன்றும் பூ வரல. அதனால் நான் பூ எதெல்லாம் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். இதில் இருக்கிற இந்த நாவமரம் வந்து 4-5 கலையை நான் கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் நல்லா புது துளிர் வந்து ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. நேற்று வந்து ஒரு பூ பூத்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளது நாட்டு செம்பருத்தி செடியில் இன்றைக்கி எதுவும் பூவெல்லாம் இல்லை. மல்லிகைப்பூ செடியும் நல்லா இருக்குது. இந்த மேலே இருக்கிற மல்லிகைப்பூ செடியில் வந்து எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருக்குது. எல்லா ஒரு கலையிலையும் பாருங்கள் எத்தனை பக்க கிளைகள் வந்து எல்லாத்துலேயுமே அரும்பு வச்சுருக்குது. பூ பூத்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அழகாக. மழை வரணும், மழை வந்தால் தான். இல்லைன்னா அந்த மண்ணெல்லாம் காஞ்சிட்டுக்குது. மழை வரலைன்னா காஞ்சி போய்டும் செடி. சீத்தாப்பள்ளி மரம் நல்லா இருக்குது. நம்ம கீழே இருக்கிற கலையெல்லாம் கட் பண்ணி விட்டோம். மாங்காய் மரத்தில் வந்து நான் வந்து அங்கே கீழே மாற்றி வச்சுருந்தேன். அப்போ எதுவுமே சரியாக வளரல. இப்போ பாருங்கள் இதில் வந்து சென்டரில் வருது. இது பூவாயின்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வந்த பிறகு தான் தெரியும் அது என்னான்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். முருங்கை மரம் நல்லா இருக்குது. பூ வர போல். பூ எத்தனை பாயுதா மேலே பூ வர மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பூ வந்துச்சுன்னா சந்தோஷம். நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் களையெல்லாம் ஒடிச்சு விட்டேன். இருந்தாலும் இந்த மரம் வந்து பெருசாக ஆகினே போகுது. இதில் நம்ம நிறைய எருவெல்லாம் போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து எருவு மாட்டு தொழு உரம் நான் எல்லாம் போட்டிருக்கிறேன். கம்மியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மண். இதில் இப்போ நம்ம எருவெல்லாம் கொட்டி விட்ருக்குறோம். பார்க்கலாம் இதில் எதனா மாற்றம் தெரியுதான்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் செடி எடுக்கணும். இது எடுத்துகிட்டு இந்த தொட்டியில் வேறு செடி நடணும். இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி கனகாமரம்லாம் நல்லா இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி. இதில் பூ வரப்போகுது. காக்கடா செடியில் வந்து நிறைய பக்கக்கிளை வருது. ஆனால் இதில் இன்னும் அரும்பு வரல. இது வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட. நான் கனகாமரம் செடி நர்சரிக்கு எடுத்துன்னு போகிறேன் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டே வந்துட்டோம். அந்த பையன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த தம்பி. ஒரு செடி மழை வந்துச்சுப்பா. ஒரு செடி 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினா. நம்ம 6 செடி எடுத்துன்னு போனோம். 300 ரூபா காசு கொடுத்தாங்க. சரி சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு செடி வாங்கின்னு வரலான்னு இது வாங்கினேன். நான் அதுக்கு காசே வாங்கலை. இந்த செடி 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி. ஆரஞ்சு கலர் எடுக்கல. அப்பா இதுதான் எடுத்துச்சு மஞ்சள் கலர். சரின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். இந்த செடி இருந்தாக்கா எந்த செடியிலையுமே பூச்சி வராதான், வெள்ளை பூச்சி. அதனால நான் இதை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். வெள்ளை பூச்சி அதில் ஒரு இது இருக்குது மகத்துவம் அந்த செடியில். இன்றைக்கி வந்து நம்ம காக்கடா செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து முல்லைப்பூ செடியில் பாருங்கள் இதில் அரும்பு வச்சுருக்குது. இது பிடிச்சி கட்டணும். சம்பங்கி செடியும் நல்லா இருக்குது. இந்த இது சப்போட்டா மரம் வந்து மேலே இருக்கிற கலையில் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு.
பார்க்கலாம் வருதா என்னன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன். இதில் ஒரு டெல்லி கனகாமரம் செடி இருக்குது. இன்னும் ஒரு 6 7 10 செடி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் நம்ம எப்படி அது ரெடி பண்ணி எதில் கொடுக்குறதுப்பா, வாட்ஸ்அப் மீஷோவில் தான் கொடுக்கலாம். அதுதான் ரெடி பண்ணணும். நம்ம கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது. இது நம்ம வேற பெரிய பழுப்பு வச்சு கட்டி வச்சிருக்கிறோம். பார்க்கலாம் இதில் எப்போ வருது சொல்லிட்டு. இந்த செடி நல்லா இருக்குது, ரோஸ் செடி. இதில் வந்து நிறைய அரும்பு வச்சுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பூ நிறைய அரும்பு வச்சிருக்குது. இது பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம இதை கட் பண்ணி விடலாம் அந்த செடியை. இதில் இருக்கிற கொய்யா மரமும் நல்லா இருக்குது. நாட்டு கனகாமரம் செடியும் நல்லா இருக்குது. இது பாருங்க, இந்த செடி புது செடி. அது வந்து தாய் செடி, பழைய செடி. அது 10-15 வருஷத்து செடி ஃப்ரெண்ட்ஸ். அது நான் அதுலேருந்து கட் பண்ணி இது நட்டு இருக்கிறேன். இது பெருசாகிடுச்சுனாக்கா நம்ம அதை எடுத்துகிட்டு இதுவே வச்சுக்கலாம். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. இதில் இருக்கிற கிளைங்களையும் நம்ம பாதி கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இவ்வளோ கிளை இருந்தாக்கா சத்து கிடைக்காது பூ பூக்கிறதுக்கு. இதில் நம்ம வச்சிருக்கிற கத்திரிக்காய் செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நிறைய பக்க கிளையெல்லாம் வந்துருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ காய் வைக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். கட் பண்ணி வச்சதுலாம் பாருங்க புது துளி வந்துருக்குது. அவங்க இதுவும் பெருசாச்சுன்னா இதுல நிறைய பூ வரும். நம்ம செம்பருத்தி செடி இப்போ வெயில் நல்லா படும்போது தான் இது கொஞ்சம் நல்லா உயரமா வளர்ந்துருக்குது. 1 அடி இப்போ பூ வர மாதிரி தெரியுது. வரட்டும், பூ வந்தால் உங்ககிட்ட நான் காட்டுற வீடியோவில். நீங்கள் நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.